ராணி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? அவனுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவன் நல்லா இருக்கான்ல? டாக்டர் 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 சொல்லுங்க டாக்டர். சாரி மிஸ்டர் சித்தார்த், அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காங்க. நானும் என்னால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப ராணிக்கு என்ன ஆச்சு? ராணியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? புரியுது சித்தார்த், உங்களோட ஆதங்கம் பதட்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஐயோ, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு ரைட் சைட் செஸ்ட்ல புல்லட் பட்டிருக்கு, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை சித்தார்த், இப்போ அவங்களை காப்பாற்ற நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்றது தான். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு திணறல் அதிகமாகுது. ஓவரா மூச்சு திணறல் ஏற்பட்டா அது அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும். என்ன என்ன சொல்றாங்க? இவங்க பாட்டுக்கு ஜாலியா ஏதேதோ பேசிக்கிறாங்களே. ஐயோ, நீங்க அப்படியே சொல்லாதீங்க டாக்டர். உடனே நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. படத்தை பத்தில கவலையே படாதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஏன் ராணி எனக்கு வேணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சித்தார்த், அந்த ஆப்ரேஷன் என்னால பண்ண முடியாது. சரி சரி டாக்டர் என்ன சொல்றீங்க? என்னால முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் வந்தா தான் பண்ண முடியும். டாக்டர் யாரை வேணா நீங்க வரவீங்க, எத்தனை பேரை வேணா வரவீங்க. அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க மும்பைல இருக்காங்க சித்தார்த். இங்க பாருங்க சித்தார்த், கவலைப்படாதீங்க. உங்களோட லக்கா இல்ல உங்க ஒய்ஃபோட லக்கான்னு தெரியல, அந்த டாக்டர் இன்னைக்கு சென்னையில நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக அவங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள உடனே கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட் பாக்குறேன். அவங்க ஓகேன்னு சொன்னா அவங்க ஆபரேஷன் பண்ணட்டும். அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்க மனைவி பொழைப்பாங்க. டாக்டர் இப்படியாவது வரவீங்களா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அவங்களுக்கு உடனே கால் பண்ணுங்களேன். சரி, அவசரப்படாத. என்னாச்சு? இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தீங்க, ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க?